ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th சோஷியல் சயின்ஸ்க்கான குவார்டர்லி எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் பேப்பர் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வீடியோ எல்லாத்தையும் பக்காவாக படிச்சிருங்கப்பா. இது படிப்பதன் மூலியமாக உங்களுக்கு நாளை மறுநாள் நடக்க போகும் தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள் இதிலிருந்து வருவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குன்னு உறுதியாக சொல்கிறேன். சரிங்களா? அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. ஏன்னா நம்ம பசங்களாம் வீடியோ தான் பார்க்குறீங்க, நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது சேனல் கீழே வாட்ஸ்அப் பண்ண லிங்க் இருக்குது. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இப்போ ஜாயின் பண்ணுறேங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் சூஸ் பார்க்கலாம்ப்பா. சூஸை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா விச் கண்ட்ரி வாஸ் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார் அட்டாக்கிங் ஃபின்லாண்ட். செகண்ட் ஒன், விச் பிரசிடென்ட் ஆஃப் த USA pursued good neighbor policy towards Latin America. Third one, where did the US drop its first atomic bomb? Fourth one, the United States and Europeans allied formed to resist any Soviet aggression in Europe. Fifth one, இது பாருங்க. Sixth one, who was the author of the book Satya Prakash? தயானந்த சரஸ்வதி அதுக்கு. Seventh one, the north-south extent of India is dash. Eighth one, dash helps in quick ripening of mangoes along the coast of Kerala and Karnataka. ஸோ ஆன்சர்ஸ் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் நம்ம பசங்க எல்லாத்துக்கும். ஸோ ninth one, which crop is called as golden fiber in India? 10th one, the first nuclear power station was commissioned in dash. 11th one, the major import item of India is dash. 12th one, the authority of alter the boundaries of state in India rest with. 13th one, who among the following decides whether a bill is money bill or not? ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா அதுக்கு. 14th one, gross value added at current prices for service sector is estimated dash lakh crore in 2018-19. ஓகேங்களா? ஸோ இதில் செக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ்ப்பா. 10 எழுதணும், அது 28 வந்து கம்பல்சரியாக இருக்கும். 15th ஒன்று பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் எனி 2 causes for the failure of the League of Nations. 16th one, how did Great Depression impact on the Indian agriculture? 17th one, how do you know of a beverage report? 18th one, write a note on third world countries. 19th one, write a note on reforms of Ramling Adel. 12 most important பா, இல்லை எது ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் அண்ட் டெக்கன் பிளாட்டிவ். 21 டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் பஸ்ட் ஆஃப் மோன்சூன்? 22 டிஃபைன் இன்டர்நேஷனல் ட்ரேடு. 23 லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன். 24 லிஸ்ட் அவுட் எனி 2 special powers of the Attorney General of India. 25 what you understand by the appellate jurisdiction of the High Court. 26 define national income. 27 write any 2 positive impact of globalization. 28 write a short note on international highways. ஓகேங்களா? எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க பசங்களா. ஸோ நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 42 வந்து கம்பல்சரியாக இருக்கும். ஸோ இதில் 29 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில்லப் வருது. த ஃபவுண்டர் ஆஃப் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வாஸ் டேஷ். The alliance between Italy, Germany and Japan is known as. The longest dam in the world is dash. The first woman governor of Tamil Nadu dash. Secondary sector otherwise is also called as dash. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் இப்போ மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லியாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த வெதர் அண்ட் கிளைமேட்டும் ரேபி அண்ட் கேரிஃப் கிராப் சீசன்ஸ். ஓகேங்களா? அதே பி பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நெசசரி. ஸோ நெக்ஸ்ட் 31 எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன். 32 trace the circumstances that led to the rise of Hitler in Germany. 33 discuss the circumstances that led to the reform movements of 19th century. 34 give an account on the major peninsular rivers of India. 35 what is urbanization, explain its problem. 36 explain the salient features of the Constitution of India. 37 critically examine the powers and functions of the parliament, most important one. 38 important what are the powers and functions of chief minister, most frequent question 38 one. 13 what are methods of calculating gross domestic product and explain it. 40 வந்து write the challenges of global changes. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 41 பா டைம் லைனு ரைட் எனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் 1930லேருந்து 1950 வரைக்கும். ஸோ 1930லேருந்து பார்த்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூலம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுலேருந்து 1950 வரைக்கும் எழுதலாம். ஓகேங்களா? 41 வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய் டைம். ஓகே, அது முடிச்சுட்டு 42 வந்து வேர்ல்டு மேப்பை பிரிட்டன், டர்க்கி, டோக்கியோ, மொராக்கோ, இட்டாலி இந்த மேப்பெல்லாம் பார்த்து வச்சுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் 8 மார்க்ஸ்ப்பா. 43ல ரைட் அபவுட் த ரைஸ் ஆஃப் முசல் இன் இட்டாலி ஆர் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. நெக்ஸ்ட் மேப் ஆஃப் இந்தியா, மவுண்ட் எவரெஸ்ட், கல்ஃப் ஆஃப் கம்பத்து, தார் டெசர்ட், டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட், டீ க்ரோயிங் ஏரியா, கோல் ப்ரொடியூசிங் ரீஜன், கொச்சின், மலபார் கோஸ்ட், மவுண்ட் கேட்டு, பிளாக் சாலிட் ரீஜன், மும்பை,
பார்க் ஸ்டேட், கல்ஃப் ஆஃப் கட்சி, நெய்வேலி, கோரமண்டல் கோஸ்ட், ரயில் ரூட் ஃப்ரம் சென்னை டு கல்கட்டா. ஸோ இந்த மேப்பெல்லாம் பார்த்து வச்சுங்கப்பா. மேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் சொல்லிட்டு மேப்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நான் படித்தாலே போதும். அப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணிங்கனாலே சோஷியலில் சென்டம் போடுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. சரிங்களா? ஸோ யாரும் கவலைப்படாதீங்கப்பா. அடுத்தது தொடர்ந்து போகிறோம் பசங்களா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணால் தெரிஞ்சுக்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.